வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பீர்க்கங்காய் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்குறதால தான் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது பீர்க்கங்காயை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, துத்தநாகம், இரும்பு சத்து, ரிபோஃப்ளோவின், மெக்னீசியம், தயாமின் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே பீர்க்கங்காயில் நமக்கு நிறைந்திருக்கு. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து பீர்க்கங்காயை நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை வரிசையாக ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. பீர்க்கங்காயில் ஏற்கனவே வந்து குறைந்த கலோரிகள் தான் காணப்படுது. இதில் நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது. ஸோ கொழுப்பை சரியாக ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இலைகளால் பீர்க்கங்காய் நிரம்பி இருக்கு. மேலும் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிரம்பிய ஒரு எண்ணம் தோன்றும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைடு வந்து இருக்கும். இதனால நம்ம அதிகப்படியான நொறுக்கு தீனிகள்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். அதிகப்படியான அந்த குப்பை உணவுகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாம இருக்கலாம். இதனாலேயே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்க முடியும். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் உள்ள உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் தான் நமக்கு பசியை கட்டுப்படுத்தி ஊட்டச்சத்துக்களை வழங்கி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது போல தான் நீங்கள் பீர்க்கங்காய் சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டு விடும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு, சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு எல்லாமே பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் எப்படி உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து உங்களுக்கு வேகப்படுத்தும். இதனால நமது ரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் உற்பத்தியை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். இது உடல்ல சர்க்கரையை முறையாக சுரக்கிறதுக்கும் உறிஞ்சுவதற்கும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கப்படாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு எல்லாமே பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. கண் தொற்று, கல்லீரல் தொற்று அல்லது வயிற்று தொற்று போன்றவையெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக நமக்கு இருக்குது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறதா, அதாவது இம்யூன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதா. ஆனால் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள், விட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்றவை உங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள், அதாவது விட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்றவையெல்லாம் நமக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்புகளையுமே நமக்கு வந்து கொடுக்குது. அதனால அந்த புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் அப்படின்றது நமக்கு எதுவுமே வராது. நலமோடு நம்ம இருக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே நீங்கள் தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் உங்களுக்கு அனிமியா நோய் வருதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய உடம்புகளில் இரும்புச்சத்து குறையும் பொழுது இரும்புச்சத்தை பிரதானமாக வைத்து உற்பத்தி ஆகக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி வந்து தடைபட ஆரம்பிக்கும். ஸோ ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையும் பொழுது அந்த ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சது அப்படின்னா போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு இல்லாதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், குமட்டல், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலுமே அது உங்களுக்கு உங்களுக்கு அந்த மயக்கம், தலைவலி எல்லாம் உங்களுக்கு தீரவே தீராது. கவனமின்மை உங்களுக்கு அதிகமாக இருக்க செய்யுங்க. ஸோ இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா ரத்த ஹீமோகுளோபினுடைய அளவை நம்ம அதிகப்படுத்திக்கணும் இல்லையா. அதுக்காக தான் நீங்கள் இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளணும். ஸோ பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளுடைய உடம்புகளில் சிவப்பு ரத்த அணுக்களை உற்பத்தி செஞ்சு பராமரிக்கிறதுக்கு வேண்டிய இரும்புச்சத்து கொடுக்கும். குறிப்பாக விட்டமின் B6 எல்லாமே நமக்கு இருக்கிறதால ரத்த சிகப்பு அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ரொம்ப ரொம்ப அவசியம்.
அப்போ இரும்புச்சத்து, விட்டமின் B6 பெற்று இரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செஞ்சு அதை ஒருங்கிணைத்து கொண்டு இரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி ஆக்சிஜன் சப்ளைவை நீங்கள் முறையாக வழங்குறதால இப்போ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குதுன்னா ரத்த சோகையே நமக்கு இருக்காது, நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளணும். சரும பளபளப்பை மேம்படுத்துவதற்கு பீர்க்கங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சரும பிரச்சனைகள் பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. எனவே வாரத்திற்கு 2 முறையாவது நீங்கள் பீர்க்கங்காய் சேர்க்கிறது உங்களுடைய சருமத்தை பளபளப்பாக வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். சில வாரங்களுக்குள்ள உங்களுடைய சரும அழகு மற்றும் குடல் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீர்க்கங்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முடிந்தால் சூப் போட்டு எடுத்துக்கலாம், நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய குடல்களில் எந்த அளவுக்கு கழிவுகள் தேங்கி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து தோன்றும். அந்த முகப்பொருட்கள், கண்கருவளையங்கள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, இந்த மாதிரி கோடுகள், கரைகள் கொண்ட வலுவிழந்த சருமம் நமக்கு இருக்க தான் செய்யும். அப்போ குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எண்ணிக்கை கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சருமத்திலும் நமக்கு வந்து தூய்மையான சருமமாக அது மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கொண்டு சரும ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.